ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் ஜாலியோ ஜிம்கானா படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் கதாநாயகி அவங்க குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு ஹோட்டல் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஹோட்டலில் ஒரு அரசியல்வாதி ஒரு மிகப்பெரிய ஆர்டரை ப்ளேஸ் பண்ணி பல லட்சத்துக்கு எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டு கடைசியாக பில்லை கட்ட மாட்டேன் அப்படின்னு அந்த ஆள் பிரச்சனை பண்ணி விட்டுறான். இப்போ இந்த காசு எப்படியாவது நமக்கு வர வேண்டிய காசு தான், இதை வாங்கணும், இதை நம்ம கோர்ட்டுக்கு போயாவது வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி நீதி நேர்மை நியாயம் அப்படின்னு அப்படி இருக்கக்கூடிய ஒரு வக்கீலான படத்துடைய கதாநாயகனை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் போனால், இவங்க போகிறதுக்கு முன்னாடியே கதாநாயகனை வேறு எவனோ கொலை பண்ணிட்டு போயிடுறான். இப்போ ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக, சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம், அந்த பிணத்தோட இவங்க ஒரு பிரயாணத்தை மேற்கொள்ள வேண்டிய இக்கட்டான சூழ்நிலை இவங்க குடும்பத்துக்கே அப்படின்னே நீங்கள் சொல்லலாம். இதுக்கப்புறம் இந்த படத்தில் என்னதான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது பேசிக்காக ஒரு காமெடி படம். பொதுவாகவே ஆடியன்ஸை சிரிக்க வைக்கிறது கஷ்டமா அழுக வைக்கிறது கஷ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிரிக்க வைக்கிறது தான் டஃபஸ்டான ஒரு டாஸ்க்கு. அது இயக்குனர்கள் எல்லாத்துக்குமே தெளிவாக தெரியும். அப்படி ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க் எடுத்துகிட்டு தான் இந்த படத்துடைய இயக்குனரான சக்தி சிதம்பரம் களத்தில் இறங்கியிருக்காப்புல. இது ஒரு காமெடி படம் அப்படிங்கிறனாலேயே எனக்கு பர்சனலாக ஆன் அண்ட் ஆஃபாகத்தான் ஒர்க் அவுட் ஆச்சு இந்த படம். அதுலேயும் குறிப்பாக அந்த ஆதவன் உள்ளே வரக்கூடிய அந்த ஒரு சின்ன சீக்வன்ஸாக இருக்கட்டும், இந்த பிணத்தை வச்சுக்கிட்டு இவங்க படாத பாடுபடுறாங்க இல்லையா, அதனால் அதன் கான்சிக்வன்சஸாக என்னென்ன சம்பவங்களை இவங்க சந்திச்சாங்க அப்படிங்கிற ஒரு சில காமெடி சீக்வன்ஸாக இருக்கட்டும்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் இந்த படத்தில் ரொம்ப ப்ராப்பராகவே ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கு. குறிப்பாக மடோனா செபஸ்டியன் ஆகட்டும், அபிராமி ஆகட்டும், இந்த ரெண்டு கதாபாத்திரங்கள் தான் மேக்ஸிமம் காமெடியை புல் ஆஃப் பண்ணுறதுக்கு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணியிருக்கு இந்த படத்துக்கு. யோகி பாபு பிட்ஸ் அண்ட் பீசஸாகத்தான் வர்றாப்புல, ஆனால் அவர் வந்து அந்த இடத்துல எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு டைமிங்காக ஒரு சில விஷயங்களை டெலிவரியை கொடுத்து அங்கங்கே அவர் என்ன பண்ணணுமோ அந்த விஷயத்தை நேக்கா பண்ணிடுறாப்புல. பிரபுதேவாவை பொறுத்தளவுக்கு இந்த படம் தான் அவருடைய கரியர்லேயே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண படமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் பொதுவாகவே அவருடைய படங்கள் எல்லா கதாபாத்திரங்களுமே, அவருடைய கதாபாத்திரங்கள் எல்லாமே கொஞ்சம் துருதுருன்னு இருக்க மாதிரி, நிறைய பேசுகிற மாதிரி, நக்கல் நையாண்டியாக இருக்கிற மாதிரி தான் அந்த கதாபாத்திரமே சித்தரிக்கப்படும். இந்த படத்தில் ஆரம்பத்தில் 2 சீனில் தான் அவர் பேசுவாப்பில், அதுக்கப்புறம் டெட் பாடியாக படுக்க போட்டுருவாங்க. படம் நெடுகளும் வெறும் டெட் பாடியாகத்தான் அவருடைய அந்த ட்ராவலே இருக்கும். இதில் டெட் பாடியாக நடிக்கிறது தான் இருக்கிறதுலையே கஷ்டமான ஒரு விஷயம்னு சொல்லி ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்குமே தெளிவாக தெரியும். அதை விட கஷ்டம் என்ன அப்படின்னா, இந்த குடும்பம் 4 பக்கமும் நம்மளை இழுத்தே கொன்றுவாங்க. இவங்க இழுக்கிற இழுக்கெல்லாம் ஜவ்வு மாதிரி 4 பக்கமும் கை கால்களை வளைச்சிக்கிட்டு நெளிஞ்சிக்கிட்டு உருண்டுக்கிட்டு வரணும். அது எல்லாத்தையும் அவ்வளவு அட்டகாசமாக பண்ணியிருக்காரு பிரபுதேவா. அவரை தவிர யாரும் இந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. அது ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார் பிரபுதேவா. இவங்க போக எம்எஸ் பாஸ்கர், ஜான் விஜய், ரோபோ சங்கர், மதுசூதன ராவுன்னு சொல்லி மற்ற ஆர்டிஸ்ட்டுமே அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை நீட்டாகவே கொண்டு வந்திருந்தாங்க ஸ்க்ரீனில். டெக்னிக்கலி ஒரு ஓகே படம் தான். இந்த மாதிரி ஒரு கதைக்களம், இதுக்கு என்னென்ன விஷயங்களை டெக்னிக்கலி சப்போர்ட் பண்ணணுமோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எல்லா டீமும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தது. எனக்கு அஸ்வின் விநாயகமூர்த்தி அவருடைய மியூசிக்கில் சாங்ஸும் சரி, படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் சரி, அந்தளவுக்கு பெருசாக இம்ப்ரெசிவாக இல்லை. இன்னும் சொல்ல போச்சுன்னா அந்த படத்தில் ஒரு சில சாங்ஸ் எல்லாம் ரொம்ப அப்ரப்டாக உள்ளே வருது. அது எதுக்காக அப்படி பிளேஸ் பண்ணப்பட்டது அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. ஒரு சீன் பரபரப்பாக ஏதோ ஒரு விஷயம் ஒரு காமெடியாகவோ பரபரப்பாகவோ போய்கிட்டு இருக்கும்போது டபக்குன்னு தின்னு ஒரு பாட்டு வச்சு அந்த பாட்டு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு கமர்ஷியல் காமெடி படம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் தான் பிஎன்சி சென்டர் ஆடியன்ஸ் எல்லாம் ஓரளவு கவரப்படுவாங்க அப்படின்னு இந்த டீம் நினச்சிருக்குமோ என்னவோ தெரியல. அதெல்லாம் எனக்கு பெருசாக கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. சரி, இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தை பார்க்கும்போது ஏங்க இது அந்த 1994 மகளிர் மட்டும் அப்படின்னு சொல்லி சிங்கீதம் சீனிவாசராவுடைய இயக்கத்தில் ஒரு படம் ஒன்று வந்துச்சு. அதில் நாகேஷுடைய டெட் பாடியை வச்சுக்கிட்டு ரேவதி, ஊர்வசி, ரோஹிணின்னு சொல்லி 3 பேரும் அவர் உயிரோடு இருக்கிற ஒரு நபர் தான் அப்படின்னு சொல்லி பிரிட்டன் பண்ணி அதன் மூலமாக ஒரு சில விஷயங்களை வந்து பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க இல்லையா. ஒரு 10 நிமிஷம் சீக்வன்ஸாக போகும். அது இந்த படத்துடைய ட்ரெய்லர் வந்ததுலேருந்தே ஏங்க அந்த படத்தில் இருந்தால் இன்ஸ்பயர் ஆகியிருக்காங்க, அந்த படத்தில் இருந்தால் இன்ஸ்பயர் ஆகியிருக்காங்கன்னு பல பேர் அங்கங்கே ஒரு பேச்சு. உண்மை என்ன அப்படின்னா, 1989 ஒரு அமெரிக்கன் பிளாக் காமெடி படமாக வெளியான வீக்கெண்ட் அட் பெர்னிஸ் அப்படிங்கிற ஒரு படம் ஒன்று இருக்குது. அந்த படம் தான் இந்த படங்கள் எல்லாத்துக்கும் மதர் அப்படி தான் நீங்கள் சொல்லணும். ஏன்னா வேதை அவன் போட்டது, ஹாலிவுட்காரன் எடுத்தது தான் அந்த ஒரிஜினல் வெர்ஷனு. அங்கே இருந்து தான் அதிலிருந்து இன்ஸ்பயர் பண்ணப்பட்ட காட்சியை தான் மகளிர் மட்டும் இல்லை சிங்கீதம் சீனிவாசராவ் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். அப்படி பார்த்தா இந்த படமே நீங்கள் அந்த படத்தோடய எடுத்துக்கலாம். நீங்கள் மகளிர் மட்டும் போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அந்த படத்துலையும் இப்படி தான் ஒரு டெட் பாடி வச்சு படாதபாடுபடுத்துவாங்க. அது ஒரு ஓகே நல்ல காமெடி படம் தான் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த படத்துடைய ஆரிஜின் எங்கே அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக நான் இதை சொல்கிறேன். இன்னொரு பக்கம் ஒரு காமெடி படம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னு எந்த நியதியும் கிடையாது.
எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல அப்படின்னு சொன்ன ஒரு படம் உங்களை இல்லை சார் நல்லா தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கலாம். நான் சொல்கிறது காமெடி படங்களுக்கு. உங்களை ரொம்ப கவர்ந்த ஒரு படம் என்னங்க இதுவா காமெடி அப்படிங்கிற மாதிரி எனக்கு படலாம். ஸோ ஒப்பீனியன் டிஃபர்ஸ். ஒருத்தருடைய பார்வையில் காமெடிங்கிறது வேறு மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு இது ஆன் அண்ட் ஆஃப் ஆகத்தான் ஒர்க் அவுட் ஆச்சு. இன்னொரு பக்கம் இது காமெடி படம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூடவே இன்னுமே ரைட்டிங்கில் காட்சிகளை சுவாரஸ்யமாக ஏதாவது இவங்க கொண்டு வந்திருக்கலாமோ, ரைட்டிங் கொஞ்சம் வீக்காகத்தாக இருந்தது ஒரு சில காட்சிகள்ங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்தது. இது எல்லாமே போக ஒரு காமெடி படத்தில் லாஜிக்குங்கிறது எதிர்பார்க்கவே கூடாது. இது நமக்கு தெளிவாகவே தெரியும். இருந்தாலும் எங்க அந்த வெள்ளைக்காரன் பிரியாணி கடை அதுக்கு நான் அடிமைங்க, அதனாலேயே எங்கே உங்கள் பிஸ்னஸ் க்ளோஸ் ஆகிருச்சே அப்படிங்கிறதுக்காக என்னுடைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு லேண்டை வாங்கியிருக்கேன்னா பாருங்களேன் அப்படின்னு ஒரு போலீஸ்கார் வந்து சொல்கிறாரு அபிராமி கிட்ட. அந்த சீனை பார்க்கும்போது கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்தது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பி அண்ட் சி சென்டர் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படமோ அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய புரிதல். ஏன்னா அவங்களுக்கு இந்த படம் இன்னுமே கூட கொஞ்சம் பெட்டராக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்மளை பொறுத்தளவுக்கு நான் சொல்கிறேன், நமக்கு கொஞ்சம் ஒரு ஓகே வாட்சாகத்தான் இந்த படம் பட்டது. அடல் கானட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அப்படி எதுவுமே கிடையாது. இது ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படம் தியேட்டர்ஸில் இப்போ வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.